நானும் விட மாட்டேன். சின்ன பைய சின்ன துறையை கண்ட துட்டமா வெட்டி காக்கைக்கு வீசி எறிஞ்சாத்தான் என் மனசு ஆறும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. அண்ணே, உன் கோபமும் கொலைவெறியும் அவரோட குடும்பம் நடத்துறதுக்கு உதவாது. என்னைக்காவது ஒரு நாள் அவரோட சேர்ந்து வாழணுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். அவர் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி என் நம்பிக்கையை அழிச்சிடாதீங்க. தங்கச்சி, எங்களாலதான் உனக்கு இந்த அசம்பாவியமும் நடந்துச்சு. நாங்களும் அந்த குப்பத்தை காலி பண்றோம். அவர் உன்னை ஏத்துக்கிறாரான்னு கேளுமா. குப்பத்தை காலி பண்ணி உங்களை எல்லாம் அனாதை ஆக்கிட்டு நான் மனமேட அமைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீங்களும் குப்பத்துல இருக்கணும், நானும் அவருக்கு மனைவி ஆகணும். இதுதான் என் லட்சியம். அவன் மனித தன்மையே இல்லாத மிருகம். அவங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து நிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இது சம்பந்தம் பேசி கிடைச்ச உறவு இல்லையே, சண்டையில கிடைச்ச உறவு தானே. பொறுமையா தான் போகணும். உன் பொறுமைக்கு வெற்றி கிடைக்கலன்னா சமுதாயத்தை மீறி நடந்துட்டு வர சட்டத்து முன்னால நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான பாப்போம். ஸ்ட்ராங்கான கேஸ். இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றத்தை நிரூபிச்சிட்டோம்னா அதிகபட்சம் 7 தண்டனை, குறைந்தபட்சம் 7 வருஷம் உண்டு. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளீட் போடாங்க, கேஸ் போட்டு வரும். நான் பிரமாதமா வாதாடி சின்ன துறைக்கும் 7 தண்டனை வாங்கி கொடுத்துடுறேன். என்ன அவர் கற்பழித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா எனக்கு தாலி வாங்கி கொடுக்க முடியுமா உங்க சட்டம்? அதுக்கு சட்டத்துல இடம் இல்லையம்மா. வக்கீல் சார், சட்டத்துல கூட தீராத வியாதி இருக்கு. அத கொஞ்சம் கவனிங்க. வர்றேன். பாத்தங்கச்சி. ஆயில் மில் ஆறுமுகத்தோட பொண்ணு கல்பனா நம்ம சின்ன முதலாளிக்கு பொருத்தமான ஜோடிமா. ஏயா, காட்டன் மில்லுக்கும் ஆயில் மில்லுக்கும் ஒத்து வருமா? ஒரு பிசு பிசு இருக்குமே. அதெல்லாம் இல்லைங்க, மில்லுக்கு மில்லு ஒத்து போயிடுங்க அப்படின்ற நீ? ஆமாங்க. சரி, நமக்கு பிடிச்சா போதுமா? என் மகன் கல்யாணமே வேண்டாங்கிறான். அவன் எப்படி கட்டாயப்படுத்துறது? சின்னதுரை, இப்ப கவனமா கேட்போம். உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல நான் அண்ணமாய். இன்னைக்கு அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு நாளைக்கு 6 மணி உட்கார்ந்து வருத்தப்பட சொல்றியா? அதானே. யோ, உனக்கு கமிஷன் முக்கியம்னு எந்த நேரமும் பைய தூக்கிட்டு அலையற, எங்களுக்கு கல்யாணம் முக்கியம். அப்ப என்னதான் முடிவு சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. நிச்சயமா நடக்கும். ராஜா, நீ என்ன சொல்ற? மம்மி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சின்ன முதலாளி, இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? எதுவும் காரணம் இல்ல, யாரும் காரணம் இல்ல. தம்பி, மேனேஜர் என்ன காரணம்னு தான் கேட்டாரே தவிர யார் காரணம்னு கேட்கலையே. மம்மி, வாட் ஐ மீன் இஸ், யூ நோ, இது அம்மா, சின்ன முதலாளிக்கு ஒரு சந்தோஷ குழப்பம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இமிடியட்டா கல்யாணத்தை முடிச்சிடுங்களேன். எப்படியோப்பா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சியே, ரொம்ப சந்தோஷம். மேனேஜர், நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாத்தியா மரகதம், மாப்பிள்ளை பாத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, நீங்க அந்த பக்கம் நின்னா இப்படி இந்த பக்கம் வாங்க. ஆய், என்ன மாப்பிள்ளையா மஜாக்கா? ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அண்ணம்மா கிட்ட உங்க மகன் எப்படி நடந்துகிட்டாருன்னு அவர்கிட்டே கேளுங்க. சின்னதர, என்ன நடந்தது? அவரால நடந்த உண்மையை சொல்ல முடியாது. இப்ப நீ என்ன உண்மையை புதுசா தொலைக்க போறேன்ற? இதோ நிக்கிறார சின்னத்துறை, இவரு அண்ணம்மாவை கெடுத்துட்டார். எடுத்துட்டாரா? இப்படி ஒரு அபாண்டமான பழி என் புள்ள மேல போடுறீங்களே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் கேட்கத்தாமா இங்க வந்திருக்கோம். தம்பி, அண்ணம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஏண்டா மௌனமா இருக்க? சொல்லுப்பா. அதான் அவர் தலையை தொங்க போட்டுட்டாரு. என்னத்தை தொங்க போட்டுட்டாரு? அம்மா, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இங்க பாருங்க சார், ஒரு கோட்டீஸ்வர பிள்ளைய நடு வீதியில நிக்க வச்சு மானத்தை வாங்கினா 4 காசு கிடைக்கும்னு அண்ணம்மா நாடகம் நடத்துறா. சத்தியமா நாடகம் நடத்துறா. மேனேஜர், அம்மா, ஒரு பொண்ணு எந்த விஷயத்திலயும் போய் சொல்லலாம், ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்ல எந்த பொண்ணும் துணிய மாட்டேன். நான் அண்ணம்மாவை மனப்பூர்வமா நம்புறேன். ஐயா, உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம், மன்னிச்சுக்குங்க. மேனேஜர், அம்மா, இதுக்கு மேல உங்க பொண்ணை எங்க மாப்பிள்ளை கட்டி வச்சுங்க, உங்க பொண்ணு வெறுங்கடுத்தோட தான் வரும். ஜாக்கிரதை. நீ குடிசைகளை அழிச்சிருந்தா கூட கோபுரமா கட்டி கொடுத்திருப்பேன். ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சூறையாடிட்டு வந்து நிக்கிறியே,
பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தையே பாழாக்கிட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கடா? அவ என்ன அவமானப்படுத்தினா, நான் அவளை அவமானப்படுத்தினேன். தட்ஸ் ஆல். நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? ஏன் இப்படி பதறீங்க? ஒரு கொலைகாரனை கூட இந்த சமுதாயம் மன்னிச்சிருப்பா. ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறவனை மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த சமுதாயத்தை கண்டு பயப்படுற சராசரி மனுஷன் நான் இல்ல. நீ சராசரி மனுஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா இதயமுள்ள மனுஷனா இருக்கணும். நான் இதயமுள்ளவனா இருக்கிறதுனாலதான் அவ இன்னும் உயிரோட இருக்கிறா. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சுக்க முடியாதுப்பா. நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அந்த அண்ணம்மாவை நீ ஏத்துக்கத்தான் வேணும். இம்பாசிபிள். இதுதான் உன் பதிலா? எஸ். இந்த பதிலே உன் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்தத்தான் போகுது. கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியா மாத்திர சாமர்த்தியம் என்கிட்ட இருக்கு. தம்பி, மம்மி, யூ டேக் இட் ஈஸி, ஓகே? என்ன அண்ணம்மா போர்டெல்லாம் புதுசா இருக்கு? வீட்டுக்காரர் வந்த பிறகு அவர் பேரும் சேர்த்துக்கிறது தானே நம்ம நாட்டு பண்பாடு. அதனாலதான். சபாஷ், உன்ன மாதிரி 4 பொண்ணுங்க இருந்தா போறோம். ஊர் வம்புக்கு போற பெரிய இடத்து பசங்க கொட்டத்தை எல்லாம் அடக்கிடலாம். எங்களுக்கு எல்லாம் இப்ப கல்யாண சாப்பாடு போட போறேன். உங்களுக்கு எல்லாம் இல்லாமையா? மச்சான் கிட்ட கலந்து பேசி உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து விருந்து போடுறேன். அதுவும் சோழா ஹோட்டல். அதோ வந்துட்டாரு மச்சான், அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அண்ணம்மா கடையில ஒரே கூத்தும் கும்மாளமுமா இருக்கு. என்னன்னு இறங்கி பார்க்கலாம் வாங்க. வணக்கத்தான். நம்ம பேர்ல புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்க. எப்படி ஜிகனா போர்டு நல்லா இருக்கா? வந்து ஒரு சிங்கிள் டீ சாப்பிட்டு போறது. அண்ணம்மா சிங்கிள் டீயா சாப்பிட சொல்ற? அல்பம். ஒரு கப்பு டீயா இருந்தாலும் பரவாயில்ல. என் முதலாளி டீ சாப்பிட மாட்டார். டீ பிடிக்கலன்னா சொல்லுங்க, நல்ல ஆட்டுக்காசு பிரமாதமா போட்டு தரேன். ஏன் மச்சான், 2-3 நாள் ஒரு சுத்தி அழைச்சு போயிட்டீங்களே. இவரை பாத்தீங்களா? ஏணி மேல ஏறிட்டா டாப்புக்கு போயிட்டு தான் அர்த்தமா? அதுல என்ன சந்தேகம்? மில் முதலாளி சின்னதோரையோட பொண்டாட்டினா சும்மாவா? 10 அடுக்கு மாடியில நியான் டியூப் லைட்ல எங்க முதலாளி பேர் தொங்க வேண்டியது கேவலம் இந்த குடிசையில தொங்குது. மரியாதையா கழட்டு. ஏன் தைரியம் இருந்தா உன் முதலாளி வந்து கழட்ட சொல்லி பாப்பா. முதலாளி நேரா போய் போர்டை கழட்டி அந்த சின்ன பொண்ணு மூஞ்சில எரிஞ்சிட்டு வாங்க. போட நான் கட்டுறதா? என் ஸ்டேட்டஸ் வருது. நீங்களே போய் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. முதலாளி நான் போவேன். ஏணி மேல ஏறினா எனக்கு பிளட் பிரஷர் வந்துடும். இருந்தாலும் ஒரு மிரட்டுறேன். கம்முன்னு இருங்க. எங்க சின்ன முதலாளி எரிமலை, அவர்கிட்ட மோதன நீ சாம்பல் ஆயிடுவ. அப்புறம் குடுவில அஸ்திய போட்டு கூவத்துல கரைச்சிடுவேன். மரியாதையா போர்டை கட்டிட்டு ஓடே. யோ ஹிட்லர் மீச, என்ன சில்கு? என் புருஷன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளவு திமிரா? முதலாளி அம்மா கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னது நீதான் முதலாளி அம்மாவா? பட்டை இழுத்துருவேன். சின்ன முதலாளி ஒரு சீட்டு சீண்டிட்டாராங்கட்டியா இவ்வளவு அழைட்டுக்கிற நீ? ஆமா, நாளைக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா முதல்ல ஓன் சீட்டு தான் கிழிப்பேன். அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி நம்ம கடைக்கு ஒரு 8 வந்துட்டு போறது? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள வரதுக்கு. அப்படியே நாங்க ஏமாந்து வந்தா சின்ன முதலாளிட்ட தாலியை கொடுத்து கழுத்துல கட்ட சொல்லுவேன். கைவசம் தாலிக்க ரெடியா இருக்கு, மச்சா கட்டுறதுக்கு ரெடியான கேளையா? நம்ம புறப்பட்டுக்கலாம். கட்டாய தாலி கட்ட வச்சாலும் வச்சிடுவா. தூக்குனதும் 80 கிலோல தூக்குங்க வண்டிய. மத்தியான சாப்பாட்டு கொண்டாடட்டா? கருவாடு குழம்பு பிரமாதமா வைப்பேன் மச்சான். கவலைப்படாதீங்க முதலாளி, ராவோட ராவா போட கைட்டிடுற. ஒரு போர்டை கட்டினா அவ 9 போட மாட்டுவா. கரெக்ட், நீங்க சொல்றதும் கரெக்ட். கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவா. இன்னும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம முதுகுலயே ஒட்டிடுவா. கேண்டீன் இருக்கிறதுனால தானே போட மாட்டா. ஓஹோ, கேண்டீனை தரமட்டமாக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. வெரி குட். வர ஞாயிற்றுக்கிழமை மில்லுக்கு லீவ். ஆள் நடமாட்டமே இருக்காது. குப்பத்தை தான் நம்மளால கொளுத்த முடியல. அட்லீஸ்ட் கேண்டீனை கொளுத்தி காட்டுறேன்.